ஹலோ, ஸ்வீட் சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குது. பட் அன்ஹெல்தின்னு ஃபீல் பண்ணுறீங்களா? கவலை விடுங்க. ஹெல்தி வெர்ஷனில் ஒரு ஸ்வீட்டு கருப்பட்டி மைசூர் பாக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்களா? நல்லா கருப்பட்டி 2 கப் நல்லா பவுடராக எடுத்துகிட்டு 3/4 கப் தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சு நல்லா கரைச்சிக்கோங்க. 1 கப் கடலை மாவு எடுத்துகிட்டு வானலியில் போட்டு நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்தெடுத்ததை ஒரு கப்பில் போட்டுட்டு 1 கப் அளவுக்கு ஆயில் விட்டு நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க. இது கூடவே 1 கப் நெய்யும் வேணும். அதை எடுத்து தனியாக வச்சுருங்க. கருப்பட்டி நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் வேற ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி சேர்த்துக்கலாம். மாற்றிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு கம்பி பதம் இந்த மாதிரி வரணும். அது வரைக்கும் நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ நம்ம ஆயிலில் கரைச்சி வச்ச கடலை மாவு எடுத்து உள்ளே போட்டு கைவிடாமல் கிளறிட்டு வாங்க. நம்ம எடுத்து வச்ச 1 கப் நெய்யை அப்பப்போ உள்ளே விட்டு கலந்துகிட்டே இருக்கணும். உள்ளே இழுத்ததுக்கப்புறமா திரும்பவும் நெய் விட்டு கலந்துகிட்டே வரணும். கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கலக்குங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு அடிப்பிடிக்காமல் கிளறிட்டே இருக்கணும். நல்லா சுருண்டு வர வரைக்கும் இந்த மாதிரி நெய் விட்டு விட்டு கிளறிட்டு வாங்க. கருப்பட்டியோட வாசனை அப்படியே கம்மன்னு இருக்குங்க. சூப்பரான கருப்பட்டி மைசூர் பாக் ரெடி ஆகிட்டே இருக்குது. இந்த மைசூர் பாக் குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டோடு சாப்பிட்லாம். தப்பில்லை. ஏதாவது ஒரு நாள் தான் நம்ம கொடுக்குறோம். அதுலேயும் நீங்கள் ஃபுல்லாகவே நெய் ஊற்றிக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா உங்களோட விருப்பம், நெய் ஊற்றிக்கலாம். இந்த அளவுக்கு கெட்டியாக வரணும். அப்போது நம்ம க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிற ட்ரேயில் மாற்றிக்கலாம். ஒரு வெதுவெதுப்பான சூடு இருக்கும்போதே நம்ம கத்தி வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம் தேவையான ஷேப்புக்கு. நான் கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே காமிக்கணுங்கிறதுனால கட் பண்ணி எடுத்துட்டேன். டேஸ்ட்டு ரொம்பவே அட்டகாசமாக இருந்துச்சுங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாடா.